ஆடி மாதத்துல விளக்கேற்றி வழிபட்டாலே ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதிலும் பெண்கள் குழுவா சேர்ந்து கோவில்கள்ல விளக்கு வழிபாடு செய்வாங்க. அதாவது விளக்கு பூஜை செஞ்சுவாங்க. அதுல இந்த மாதத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு ஏற்றி இப்படி வழிபட்டா என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பல ஹோமங்களை செய்யக்கூடிய அந்த நன்மைகள் பலன்கள் எல்லாமே முழுமையா நமக்கு இந்த விளக்கு பூஜையில கலந்து கொண்டு, அதுவும் இந்த ஆடிப்பூர நாள்ல விளக்கு பூஜையில கலந்து கொண்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த நன்மைகள்லாம் கிடைக்குமா. அதே மாதிரி ஆடிப்பூரம் இன்னைக்கு கண்டிப்பா பெண்கள்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த ஆடிப்பூரம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஒரு விசேஷமா நம்ம அம்மனுக்கு கூட பாருங்க வளகாப்பு செய்வாங்க. அதே மாதிரி அருகில் அங்கே வரக்கூடிய பெண்களுக்குமே அமர வச்சு வளகாப்பு செஞ்சு அங்கே விருந்துலாம் வைப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விசேஷமான நாட்கள்லாம் நாளைக்கு பாருங்களா வருது. 14/8/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆடிப்பூரம் அமைவது கூடுதலான ஒரு சிறப்பு பெறுகிறது. இந்த 2026 ஒரு சில விசேஷ நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு மட்டும் திருவிழா உற்சவங்கள்லாம் நடக்கும். ஆனா ஆடிப்பூர நன்னாள்ல மட்டும் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கும் பார்வதியின் அம்சமாக இருக்கக்கூடிய உமாதேவிக்கும் உற்சவங்கள் நடக்கும். ஆண்டாள் மற்றும் அம்பாளோட அருள் நிறைந்த ஆடிப்பூரம் பெண்களுக்கும் சரி குடும்ப நலனுக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக போற்றப்படுது. திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் எப்பவுமே பெருகி கொண்டு இருக்கவும் இந்த நாளில் மட்டும் இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த 5 விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படி மட்டும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ஆடிப்பூர நாளில் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி தீபம் ஏற்றி வழிபடலாம் ஆடிப்பூர நன்னாளில் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆடிப்பூரம், அதாவது பெண் தெய்வ வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வருது. ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் 4ஆம் வெள்ளி, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி தாங்க வருது. நாளைக்கு தாங்க அது. ஆண்டாள் அல்லது அம்மனை தரிசனம் முதல்ல செய்யணுங்க. ஆடிப்பூரம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாள், அதாவது பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதி அல்லது அம்பாள் ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுக்கோங்க. அடுத்ததா திருமண தடை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனதார சொல்லி நீங்கள் வழிபடுங்க. ஆலயத்திற்கு செல்ல முடியாதவங்க கூட வீட்டிலேயே நீங்கள் ஆண்டாள் அல்லது அம்பாளோட படத்திற்கு மலர்களை சாற்றி 2 நெய் தீபம் மற்றும் அல்லது நல்லெண்ணெய் எது உங்களுக்கு இருக்கோ அதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம். இப்படி செய்வதனால நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. அம்மனுக்கு முக்கியமாக வளையல்கள் நம்ம அன்னைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த நன்னாளில் ரொம்ப முக்கியமான வழிபாடு அம்மனுக்கு வளையல் சாட்டுவது தாங்க. உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்மனுக்காக நீங்கள் கொடுக்கலாம். அலங்காரத்திற்கு பிறகு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொள்வது உங்களுக்கு மங்களத்தையும் சரி செழிப்பான வாழ்வையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஆண்டாளுக்கு துளசி மற்றும் மலர் மாலை சாற்றுதல். ஆண்டாளுக்கு துளசி, மல்லிகை, தாமரை வாசனை நிறைந்த மலர்களால் நீங்கள் மாலையாக கூட வாங்கி போட்டு சாற்றி வழிபடலாம். திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம மனதார வேண்டிக் கொள்ளலாம். திருமணமானவங்க தம்பதிகளிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்பும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். அடுத்ததான் பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் வெற்றிலை பாக்கு, இனிப்பு, தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சுமங்கலி பெண்கள் அல்லது பெண் குழந்தைகளுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வளையல், கண்ணாடி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஆடை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தாம்பூலமாக நீங்கள் வழங்கலாம். வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு பொருளை அன்போடு கொடுத்தோன்னே போதுங்க. இதனால் குடும்பத்தில் மங்களமும் செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்ததான் சர்க்கரை பொங்கல், வெள்ளை பாயாசம் செஞ்சு தீபமேற்றி வழிபடலாங்க. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் சேர்த்து அந்த சர்க்கரை பொங்கல் அல்லது பானகம், நீர்மோர், சுண்டல் நைவேத்தியமாக ஏதாவது ஒன்று நீங்கள் படைச்சி அன்றைய நாளில் அதற்கு பிறகு அதனை மற்றவங்களுக்காக நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை நீங்கள் மனதார வழிபடலாம். ஆடிப்பூர் அன்னைக்கு கண்டிப்பாக
ஆடம்பரமான வழிபாடுகளை செய்ய வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு தீபம் ஏற்றியாவது நீங்கள் சில வளையல்களை நீங்கள் சாமிக்காக நீங்கள் படைச்சி உங்களால் முடிந்த அளவு தாம்பூலம் வாங்கினாலே ஆடிப்பூர நன்னாளில் அம்மனோட முழு அருளையுமே பெறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நீங்கள் எப்போவுமே நிம்மதியாகவும் இருக்க இது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்கிறது இன்னும் நல்லது. ஆடி மாதத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலே ஆயுள் கூடும் அப்படிங்கிறது தெரியும். அதிலும் பெண்கள் குழுவாக சேர்ந்து கோவில்களில் விளக்கு பூஜை செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த மாதத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா பல ஹோமங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளக்கு அவர் தாமே. அதாவது திருவிளக்கினை ஏற்றி எல்லையின்றி நிற்கக்கூடிய அந்த தெய்வத்தை அறிந்து கொள்வோம். தெய்வத்தோட வெளிச்சத்துக்கு முன்னாடி அந்த மாய மழை இருள் என்ற வேதனைகள் எல்லாமே மாறிவிடும். பேரொளியை வெளிப்படுத்தக்கூடிய தெய்வ சக்திகளில் உங்களோட வேண்டுதல்களும் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறத இதோட மீனிங்காம். விளக்கேற்றி வழிபடுவதே நம்மளோட தொன்று தொட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. விளக்கில் பிரம்மா, திருமால், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தெய்வங்களும் நின்று அருள் செய்கிறாங்க. அதில் ஜோதியாய் வெளிப்படுவது அம்பிகை. ஆடி மாதத்தில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் பலம் கூடுவது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு நியதி. அதிலும் பெண்கள் குழுவாக சேர்ந்து அந்த கோவில்களில் விளக்கு வழிபாடு செய்வது இந்த மாதத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா பல ஹோமங்களை செய்யக்கூடிய பல நன்மைகளும் பலன்களும் கிடைக்குமா. விளக்கில் எரிகிற அந்த சுடரோட பிரகாசத்தில் இருள் விலகி ஓடிடுமா. சக்தியோட அம்சமாக போற்றப்படக்கூடிய அந்த பெண்களுக்கும் ஒளியை தருகிற சக்தி இருக்கிறது. ஆக ஒளி தரக்கூடிய அந்த விளக்கை ஒளி என திகழக்கூடிய அந்த பெண்களை ஏற்றி பூஜித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக. ஆலய விளக்கு பூஜைகளில் கலந்து கொண்டோம் அப்படின்னா உங்களோட வீட்டில் சரி வெளிச்சமே நிறைந்திருக்க போகிறது. கண்டிப்பாக விளக்கேற்றி பூஜித்தாலே உங்களோட உள்ளமும் சரி இல்லமும் பிரகாசமாக திகழும். மேலுமே இது பொறுத்த வரைக்குமே இந்த விளக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இதில் விளக்கு பூஜையில் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோமா, விளக்கு பூஜைக்கு எவர் சில்வர் விளக்குகள் உகந்தது அல்லது மண், பித்தளை, வெண்கல விளக்குகள் மட்டுமே பயன்படுத்தலாம். பூஜையின் போது தலைவாழை இலை மீது ஒரு விளக்கை வச்சுருங்க. இதனால் குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததாக விளக்கின் மீது 8 இடங்களில் சந்தனம், குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. உச்சியில் 1, அதுவே அம்பிக்கை. அதே மாதிரி அதற்கு கீழே சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3வரையும் குறிக்கக்கூடிய பொருட்டு 3 பொருட்கள் அதனை அடுத்து அம்பிகையான கைகளாக கருதி 2 மற்றும் திருவடிகள் 2 என பொட்டு வைக்க வேணாம். இதனால் விளக்கு பூஜை பரிபூரணமானதாக இருக்கும் அப்படிங்கிறதா ஐதீகம். அடுத்ததாக ஒரு திரி கொளுத்துவதனால கிழக்கு முகமாக மட்டுமே கொளுத்த வேணும். அடுத்ததாக பார்த்தோமா, கையால் வீசியோ வாயால் ஊதியோ கண்டிப்பாக விளக்கை அணைக்கவே கூடாது. பூ அல்லது குச்சியால் அணைக்கலாம். அடுத்தது பருத்தி பஞ்சினால் ஏற்றப்படக்கூடிய அந்த திரியால் குடும்பம் சிறக்குமா. நல்ல செயல்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குமா. அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலிகள் திருமாங்கல்யத்திலையும் சரி தலை உச்சி வகிடிலும் வைத்து கொள்வாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா கணவர் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் வாழ்வாங்களாம். புராண சிறப்புகளும் வரலாற்று பெருமைகளும் கொண்ட குமரன் குன்றன் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் சக்தி விகடன் சார்பில் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விசேஷமான திருவிளக்கு பூஜையானது நடைபெறுமா. ஆலய நிர்வாகத்தின் வழிபாட்டுதலோட சிறப்பு ஏற்பாடுகளுமே செய்யப்படுவாங்களாம். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நம்மளோட மனதில் நினைத்தது எல்லாமே நிறைவேறி கொண்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா. நம்மளுடைய மனச்சங்கடங்கள் அனைத்துமே விலகும். சகல சௌபாகியங்களும் கைகூடி வரும். மங்கள வாழ்வும் மாங்கல்ய பலமும் அளிக்கக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையில் நீங்களும் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில், அதுவும் அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்களா இது நடைபெறும். பெண்கள் பூஜையில் நீங்கள் அமரலாம். உங்களோட குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய குடும்ப உறவுகள் சுற்றும் நட்புகள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக திருமண பிரார்த்தனை செஞ்சு கொள்ள நினைக்கிறவங்க வரன்களோட ஜாதகத்தை கொண்டு வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அற்புதமான இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய அனைவருமே நீங்கள் பார்த்தீங்களா கலந்து கொண்டு உங்களோட வாழ்க்கை மேலுமே சிறப்பாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான நாள். ஒரு சில அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா,
இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி. இந்த ஆண்டு ஆடிப்புறம் பெண் தெய்வ வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி மாதம் 4ஆம் வெள்ளி ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாளைக்கு தாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் திருவிளக்கு பூஜையோட சிறப்பையும் மேலுமே இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள்லாம் செய்யலாம், இதனால் நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.